யானை வாகனத்தில் எழுந்த கதிர்காம பெருமான் போல எழுந்தருளி இருக்கிறார். சமாதி போலும் என்று. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய 9வது திருவிழாக்கள் ஒவ்வொன்றும் மிக வேகமாக போய்கொண்டிருக்குது. அப்படி இன்றைக்கு 9ஆம் திருவிழா சுவாமியினுடைய இந்த தரிசனம் தொடர்பாக இந்த காணொலி வாயிலாக சிறப்பாக பார்க்கிறதுக்கு இருக்கும். அப்படியாக இன்றைய மாலை பொழுதில் சுவாமி இன்றைக்கு என்ன வாகனத்தில் எழுந்தள்ள போகின்றார், இந்த வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் சுவாமியினுடைய இந்த தரிசனம் இன்றைக்கு 9ஆம் நாள் எப்படி அமையப்போகுது என்றது சிறப்பாக பார்க்க போகிறோம். அப்படியாக நேரம் இப்பொழுது சரியாக 5 மணி என்றால் இப்பொழுது அங்கே வசந்த மண்டப பூஜைகள் நிறைவிட்டு கொடித்தம்ப பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்குது. மாலை பொழுதில் முருகப்பெருமானுடைய இந்த கோபுர தரிசனத்தோட இன்றைய நாளில் நேராக சுவாமி வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியில் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் வளமையாகவே சுவாமி வசந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து வெளியில் வர காட்சியெல்லாம் காண்பிக்கிறேன். நான் இன்றைக்கு சுவாமி நேராக தன்னுடைய இன்றைய வாகனத்தில் அமரக்கூடிய அந்த காட்சியை பார்ப்போம். இன்றைய நாளில் சுவாமி அமரக்கூடிய வாகனம் யானை வாகனம். அங்கே நீங்கள் பார்க்கலாம், வெள்ளை யானை வாகனத்தில் இன்றைய நாளில் சுவாமி அமர போகிறார். அதே மாதிரி ஒரு சாம்பல் நிறம் ஆன ஒரு வாகனத்தில் தேவியர் இருவருமே அமர்ந்து யானை வாகனத்தில் அமர்ந்து இன்றைக்கு இருவருமாக யானை வாகனத்தில் எழுந்தருள போயிடும். மூவருமாக வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் மூவருமாக யானை வாகனத்தில் எழுந்தருள போயிடும். இப்போ சுவாமி வசந்த மண்டப பூஜை நிறைவு செய்தோம், நாங்கள் வந்துட்டார் பாருங்க. யானை மேலே அமரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்குறீங்கள். சரி, முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் எப்படி தொடர்புடையது என்று பலரும் யோசிக்கலாம். எப்படி முருகப்பெருமான் யானையில எல்லாம் வாரார் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அதற்கான விளக்கத்தை இன்றைக்கு மயூரகிரி குருக்கள் தெளிவாக தந்திருக்கிறார். நல்லூரானுடைய சிறப்புகள் பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் சுவாமியினுடைய இந்த வாகனம், சுவாமி இன்றைக்கு யானை வாகனத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு தொடர்பாகவும் இன்றைய நாள் காணொலியில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இப்பொழுது அங்கே தீபாராதனை காண்பிக்கப்பட்டிருக்குது. சுவாமிகள் வாகனத்தில் மேலெழக்கூடிய அந்த காட்சியை மேலெழுந்து ஆலயத்தினுடைய உள்வீதி போதிய விளம்பரை செல்ல போயினும் அந்த காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு நாங்கள் கதைக்கலாம். மெதுவாக அங்கே வாகனங்கள் சுவாமியை சுமந்து கொண்டு அங்கே மெதுவாக திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறேன். ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி ஜொலிக்கக்கூடியது, தங்கமயமாக காட்சி தரக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய உட்புற தோற்றம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். மிக ஒரு கொஞ்ச அளவிலான ஒளிதான் ஆலயத்துக்குள்ளே இருக்கும். அது அவ்வளவத்திற்கு ரம்மியமாக இருக்கும். இப்போ நாங்கள் தெற்கு பக்கமாக நின்று சுவாமி செல்லக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குற மலைமையாகவே காண்பிக்கிற மாதிரி இங்கே தெற்கு பக்கத்திலேயும் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் நாங்கள் சுவாமியை மிக அழகாக தரிசனம் செய்து கொள்ளலாம். மெதுவாக நடந்து வருவார். அங்கே நின்று மிக மெதுவாக நாங்களும் சுவாமியை தரிசனம் செய்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். கட்டாயம் வந்தால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே தரிசனத்தை செய்து கொள்ளுங்க, அதுதான் சிறப்பு. இன்றைய நாளில் பிரதோஷம் மிகச்சிறப்பாக. இன்றைய நாளில் பிரதோஷ நாள் கூட அங்கே நடராஜ பெருமான் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல சுவாமி யானை வாகனத்தில் அங்கே திரும்பக்கூடிய அந்த காட்சி. தினம் ஒவ்வொரு அழகில் வியக்க வைக்கக்கூடிய முருகப்பெருமான் தங்கவேல் பெருமான் இன்றைய நாளில் கருப்பு வர்ணம் சார்ந்ததான ஒரு அலங்காரத்தில் சுவாமி வாரார். அங்கே தேவியர்களுக்கு கூட கருப்பு நிறத்தினான அலங்காரம், சுவாமி கூட கருப்பு நிறத்திற்கு மேலே பார்த்திங்கன்னா பொன் நிறங்கள் மின்னக்கூடிய அளவில் அந்த அலங்காரங்களோடாக சுவாமி இப்பொழுது யாகசாலை தரிசனத்துக்கு செல்கிறார். வெளியில் வரும் பொழுது இந்த யானை வாகனத்தில் எல்லாம் தனிச்சிறப்பு இருக்குது. மிக பாரமான வாகனங்கள் நல்லூர் கந்த சுவாமியில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் தனித்துவமும் அதே சமயம் மிக பாரமாக இருக்கும். அந்த சுவாமிக்காகக்கூடிய கொம்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா
அதை தூக்குறதுக்கே ஒரு 10 பேர் வேணும் என்ற அளவில் மிக பாரமான அந்த கொம்புகள் எல்லாமே கட்டப்பட்டு தான் அந்த மிக பாரங்கூடிய அந்த சுவாமியை தாங்கக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே சுமக்கப்படும். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த அடியவர்களுடைய தொடர்ச்சியாக அதை செய்வதற்கு நேர்த்தியாக இங்கே பலர் இருக்கிறார்கள். இந்த இடத்துல இவர்கள் காவுவார்கள், அந்த இடத்துல அவர்கள் சுவாமி காவக்கூடியவர்கள் என தொன்று தொட்டு நீண்ட காலமாக அந்த சுவாமி காவக்கூடிய செயலை செய்யக்கூடியவர் தொடர்ச்சியாக இங்கே இருந்து அந்த விஷயங்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கணும். அதனால தான் மிக அழகாக நேர்த்தியாக சுவாமியினுடைய அந்த திரு வீதி உலா வெல்லக்கூடிய அந்த காட்சி எல்லாமே அமையும். இப்போ உள்ளுக்குள்ளே ஜாகசாலை பூஜை நிறைவு செய்தும் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்த அடியர்கள் எல்லாருமே வெளியால் வந்து கொண்டிருக்கணும். நாங்களும் இப்போ சுவாமி வெளியில் வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க போகிறோம். இந்த நாளில் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுவாச்சாரியார்கள் முதலே வெளியாலே வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும். பிரசன்னா குருவர் கூட இன்றைய நாளில் இங்கே வளமையாக தெற்கு வாயில் பகுதியில் வெளியில் வரக்கூடியவர் இன்றைய நாளில் இங்கே கிழக்கு வாயில் சுவாமி வெளியில் வரும் பொழுது அவரையும் இங்கே நாங்கள் வாயில் பகுதியில் பார்க்குறோம். ஏதோ ஒரு மாற்றம் இன்றைய நாளில் நிகழ இருக்குது. அப்படியாக தமிழ் நாதஸ்வர வித்வான்கள் இப்பொழுது அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சுவாமி வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதிகளவான குழல் வாத்திய நாதங்கள் அங்கே ஒழிக்க சுவாமி இன்றைய நாளில் கொஞ்சம் கம்பீரமாக வெளியில் வாராரோ என்று எண்ணக்கூடிய அளவில் அந்த சத்தங்கள் எல்லாமே இருக்க சுவாமி இப்பொழுது வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காட்சியை. சிவாச்சாரியார்கள் முன்னாலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குழல் வாத்தியங்கள் அங்கே இசைக்கப்படுகிறது. சுவாமியினுடைய அந்த அழகு தரிசனம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தரித்துவமான விஷயம், சுவாமிக்கு முன்னாலே குருக்கள் உட்பட பிரதானமான குருக்கள் வைகுந்தவாச குருக்கள் உட்பட சிவாச்சாரியார்கள் சங்கு ஊதிக்கொண்டு அங்கே முன்னாலே வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக குழல் வாத்தியங்கள் சங்கு வாத்தியங்கள் எல்லாமே முழங்க சுவாமி அங்கே அழகாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்க.
அப்படியாக இன்றைய நாளில் வாயில் பகுதியிலேயே சிவாச்சாரியார் எங்களுடைய பிரசன்னா குருக்கள் அவர்கள் தேவாரம் ஓதிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியோட தங்கவேல் பெருமானுடைய அந்த அழகும் அலங்காரத்தை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்றைய நாடுக்குரிய சிறப்பான அந்த அலங்காரத்தோட யானை வாகனத்தில் வெள்ளை யானையில் எழுந்தருளி சுவாமி இன்றைக்கு வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக இங்கே வாத்தியங்கள் இசைக்கக்கூடியவர் கூட, குழல் வாத்தியங்கள் ஊதக்கூடியவர் கூட கருப்பு ஆடை அணிந்தவர்களாக, கருத்த வேஷ்டி அணிந்தவர்களாக சிவாச்சாரியர்கள் உட்பட எல்லாருமே இன்றைய நாளில் முருகப்பெருமானும் கருப்பு அலங்காரம் என்றபடியால் அனைவருமே கருத்த அலங்காரத்தோட கருத்த உடை அணிந்தவர்களாக இங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். தனித்துவமான ஒரு அழகை தரக்கூடிய அந்த விஷயம் அங்கே உள்ளுக்குள்ளே செல்லக்கூடிய எல்லாருமே நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக தொடர்ந்து இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். தெற்கு வாயில் பகுதியில் பிரசன்னா குருக்களினுடைய அந்த கந்தர் அனுபூதியை கூட நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக பாடியிருந்தார். ஒரு கந்தர் அனுபூதி அருமையாக இருக்கும். தொடர்ச்சி நீங்கள் அந்த கேளுங்க. நான் முன்னர் உங்களை சொன்ன மாதிரி அங்கே பாருங்கள், அந்த யானைக்கு கீழே வந்து ஒரு பெரிய அளவிலான பீடம் ஒன்று இருக்குது. அந்த பீடத்துக்கு மேலே தான் யானை வந்து நிற்கிது. அதே ஒரு பெரிய அளவிலான பாரத்தை கொண்டது. அப்படியாக யானையினுடைய அந்த வாகனமே மிகப்பெரிய அளவிலான ஒரு பாரம். நாங்கள் நேற்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாரம். ஏன்னா இன்றைக்கு நான் தூக்கி கொண்டு அங்கே அந்த சுவாமியை காவறதுக்கு முதல் அந்த இடத்துல கொண்டு வைக்கிற இடத்துக்கு தூக்குறதுக்கு முயற்சி செய்யல, தனி அசைக்கக்கூட முடியாது என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பாரமான ஒரு வாகனம். நிறைந்த அடியவர்கள், முருகப்பெருமானுடைய அங்கே அடியவர்கள் நீங்கள் பார்க்கலாம். தோள்களிலே சுமர்ந்து கொண்டு மிக நேர்த்தியாக அந்த சுவாமியை வந்து ஆலயத்துக்கு வெளியில் கொண்டு வந்து மீளவும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படியாக இன்றைய நாளில் சுவாமி மிக அழகாக ஒரு அலங்காரமான வாகனத்தில், யானை வாகனத்தில் எழுந்தருள் வரக்கூடிய அந்த காட்சியோட இப்போ நாங்கள் தெற்கு வாயில் பகுதிக்கு வந்துட்டோம். கந்தர் அனுபூதி கேட்க போகின்றோம். பூமேல் மயல்வாய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் யாமாதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் பாய் அறம்மை புணர்வீர் மெய் புணர்வீர் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே இனியே யாம் ஓரிய கல்வி தாமே பரவேலவர் தந்தது நல்லை கந்தன் தந்தது யாமோரிய கல்வியும் எம் அறிவும் நல்லூர் கந்த பெருமான் தந்தது யாமோரிய கல்வி எம் அறிவும் தாமே பெற தாமே பெற நல்லை கந்தம் தந்தது யாமோரிய கல்வி யாமோரிய அறிவு எல்லாம் எல்லாம் எல்லாம்
மயக்கமானது நீங்கி மக்களே நீங்கள் எல்லோரும் அறத்தை பேருங்கள், அறத்தை சிந்தியுங்கள், அறத்தை நாடுங்கள். கந்தப் பெருமான் உங்களுக்கும் கருணை புரிவார். அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே எலும்பில்லாத நாட்டினார் தவறானது எதையும் பேசாதீர்கள். அறம்மை புணர்வீர் நல்லை கந்தப் பெருமான் அறம் தருவார் நலம் தருவார். யாவோரிய கல்வி மெம்மறிவும் தாமே வரவேரவ தந்ததனார் தந்து தந்ததனார். பூமேர் மயல் போய் பூமியில் இருக்கின்ற மயக்கமானது நீங்கி ஆசையமாகி இந்நாற்றுள் எல்லாம் நீங்கி அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே கண்டதையும் பேசாதீர்கள். தெரிந்து அறிந்து கந்தப் பெருமானை நல்லை கந்தப் பெருமானை பணிந்து பணிந்து அறம்மை புணர்வீர் அறம்மை புணர்வீர். அருமையான கந்தர் அனுபூதி பாடலோடு அதனுடைய பொருளோடு அதனுடைய விளக்கத்தோடு பிரசன்னா குருக்கள் பாடும் பொழுது கேட்கும் பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக இன்றைக்கு 9வது நாளில் இந்த கந்தர் அனுபூதி பாடலை நீங்கள் கேட்குறீங்கள். தொடர்ச்சியாக காணொலி பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு விஷயங்களை இந்த கந்தர் அனுபூதி மூலமாக அறிந்து கொள்வீர்கள். அதனுடைய பொருளையும் அந்த இடத்தில் அவர் தெளிவுபடுத்துவதால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். அப்படியாக இன்றைக்கு சுவாமி யானை வாகனத்தில் வருகிறார். எதற்காக யானை வாகனத்தில் வரார், ஏன் சுவாமிக்கும் யானை வாகனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் இன்றைய நாளில் மஹிரவரி குருக்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் மஹிரவரி குருக்கள் இன்றைய நாளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக பார்க்கிறோம். முருகனடியார்களே, நல்லூர் கந்தனுடைய திருக்கோயில் வளாகம் என்பது கலை பயில் களம் அல்லது கலை வளர்க்களம் என்று கருதலாம். இந்த திருக்கோயிலில் மகோத்சவம் நடக்கிறது என்கிறது, மகோத்சவம் நடக்கிற போது பல இடங்களில் கோயிலை சுற்றிலும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நல்லை ஆதீனம் சரி, துர்கா மணிமண்டபம் சரி, அப்பாலே இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் சரி, அங்கே அருகிலே இருக்கக்கூடிய சிவகுரு ஆதீனம் சரி, இந்த இடங்களிலெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் அல்லது ஆன்மீக உரைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை தங்களால் இயன்றதை, தங்களுக்கு பாட தெரியுமா, ஏதாவது வாத்திய கருவிகள் இசைக்க தெரியுமா, ஏதாவது ஒன்றை அங்கே அர்ப்பணம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சுற்றிலும் இருக்கக்கூடிய பல இடங்களிலே பகல் வேளையிலே அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஆக இந்த கோயில் மகோத்சவம் என்பது வெறுமனே ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் கலை உணர்ச்சியை வளர்க்கக்கூடிய இடமாக, கோயிலுக்குள்ளும் இப்போது இருக்கக்கூடிய 11வது நிர்வாக அதிகாரியாக விளங்கக்கூடிய சகந்தனமாப்பான முதலியார் அவர்களுக்கு கலையிலே நிறைய ஆர்வம். அதனாலே எந்தெந்த உற்சவத்துக்கு கலையை கொண்டு போய் அப்படி அந்த உற்சவம் புலம்பாத அளவிலே, அதே நேரத்தில் இந்த பக்தி சூழல் சிதையாத அளவிலே எப்படி கலை நிகழ்ச்சிகளை அங்கே இணைக்க முடியுமோ அப்படியெல்லாம் கலை நிகழ்ச்சிகளை அங்கே இணைக்கிறதையும் இப்போது அண்மைய ஆண்டுகளிலே நாங்கள் அதிகமாக பார்த்து வருகிறோம். என்ற அளவுக்கு எது வகையிலே கலை நிகழ்ச்சிகளை உள்வாங்க முடியுமோ அவ்வளவு உள்வாங்கப்படுகிறது உள்ளும். அதே நேரத்திலே புறச்சூழலிலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தர்ம ஆதீனத்தினுடைய தம்பிரான் சுவாமிகள் ஒருவர் இங்கே ஆதீனத்திலே வருகை தந்திருக்கிறார். மாணிக்க வாசக தம்பிரான் என்று இந்தியாவிலே இருந்து வருகை தந்து அவர் இங்கே அவருடைய திருமுன்னிலையிலே இங்கே ஆதீனத்திலே பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அது இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களத்தால் நடத்தப்படுகிறது. அதுபோல இளங்கலைஞர் மன்றத்தினுடைய ஏற்பாட்டிலே துர்கா மணி மண்டபத்திலே, ஸ்ரீ துர்கா மணி மண்டபத்திலே அங்கே நடைபெறுகிறது. இப்படி வேறு தொலைக்காட்சி சேனல்கள் இப்படி எல்லாமே பல நிகழ்ச்சிகளை இங்கே முன்னெடுக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகள் இந்த பக்தி சூழலுக்கு அல்லது இந்த கலை உணர்வுக்கு மேன்மேலும் உயிர்ப்பை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது.
இன்னும் ஒன்றை நீங்கள் இந்த பெருமான் இன்றைக்கு திருவிழா வருகிற இந்த சூழலிலே இன்றைய பெருமான் இன்றைக்கு ஜானை வாகனத்திலே எழுந்தருளுகிறார் என்றால் ஜானை என்பதும் பெருமானுடைய முருகப்பெருமானுடைய வாகனங்களிலே முருகப்பெருமானுடைய முக்கியமான வாகனங்களாக 3 வாகனங்களை சொல்லுவார்கள். ஒன்று ஆட்டுக்கடா, மற்றது மயில், அதுபோல ஜானை. அதிலும் 2 வாகனங்கள் சிறப்பு. ஒன்று ஜானை, மற்றது மயில். அது ஏன் 2ம் சிறப்பு என்றால் சில திருக்கோயில்களிலே துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்திலே இப்போது நாங்கள் இலங்கையிலே பார்த்தோம் என்றால் மயில் இருப்பது போல மற்ற ஸ்தலங்களிலே திருப்பரங்குன்றத்தில் சரி, சுவாமி மலையிலே சரி, ஜானை தான் இருக்கும். அங்கே ஏற்றப்படுகிற கொடியும் கஜத்வஜம் தான் ஏற்றப்படும். ஏனென்றால் முருகப்பெருமான் தேவேந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தேவசேனாவை திருமணம் செய்ததினாலே பெருமானுக்கு அந்த ஜானைக்கும் கஜத்துக்கும் ஐராவதமாக இருக்கக்கூடிய கஜத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதுபோல திருமுருகாற்றுப்படையும் அப்படித்தான் பேசுகிறது. திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது, திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமான் ஜானையிலே ஏறி வந்தார் என்று சங்க இலக்கியமாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை பேசுகிறது. அப்படி எல்லா வகையிலும் இந்த ஜானை வாகனத்துக்கும் கஜவாகனத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்படி தனக்கே சிறப்பான வாகனமாக இருக்கக்கூடிய கஜவாகனத்தில் இன்றைக்கு கதிர்காம பெருமான் போல எழுந்தருளி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கதிர்காமத்திலே பெருமான் எப்படி ஜானை வாகனத்தில் எழுந்தருளுகிறாரோ அதுபோல இங்கேயும் பெருமான் நல்லூரிலும் அந்த கதிர்காம காட்சி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பேச்சை பெறுவதை நாங்கள் இங்கே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த திருக்கோயிலுக்கு என்று பல தனித்துவமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த திருக்கோயிலே பலரும் வெளியிலே வந்து இந்த பெருமானுடைய உற்சவத்தை பார்த்துவிட்டு போகிறார்கள், அல்லது இந்த மகோத்சவ காலத்தில் வருகிறார்கள் என்றால் நித்தியமாக பல நியமங்கள் இங்கே இருக்கிறது. 6 காலம் நேரம் தவறாத பூஜை முறை இங்கே இருக்கிறது. அதை விட நித்யாக்னி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. தினசரி பெருமானுடைய இந்த மகா மண்டபத்திலே அக்னி வழிபாடு செய்யப்படுகிறது, அக்னி ஆராதனம் செய்யப்படுகிறது. அக்னியிலே குண்டத்திலே அக்னி வளர்க்கப்பட்டு அக்னியிலே ஹோம ஆகுதிகள் வழங்கப்பட்டு அந்த ஆகுதி பெருமானுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி நித்யாக்னி காரியம் நடக்கிறது. நித்யோத்சவம் என்று சிறிய மூர்த்தி உலா வருகிறார். அதுபோல இந்த திருக்கோயிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சிலர் தவறாக அந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த திருக்கோயிலுடைய கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய மூலஸ்தானத்தை சுற்றிலும் 8 பலிபீடங்கள் இருக்கிறது. அந்த பலிபீடங்களில் நித்தியம் பலி அந்த சாதத்தாலே பலி சமர்ப்பிக்கப்படுகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதிலே மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு பகுதியிலே விளக்கு தீபம் எந்த நேரமும் அணையாத தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதை பார்த்தவர்கள் சிலர் அது சமாதி போலும் என்று நினைத்து பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அது சமாதி கிடையாது, அது பலி. அந்த பலிபீடம், அதாவது இந்திராதி அஷ்டதிக்பாலகர்கள், கிழக்கு திசைக்குரிய கடவுளாக இந்திரன் சொல்லப்படுகிறார், தெற்கு திசைக்குரிய கடவுளாக ஜமன் சொல்லப்படுகிறார். அப்படி இந்த இந்திராதி தேவர்களுக்கு பலி சாதிக்கப்படுகிறது. அது நித்தியமாக மற்ற பல இடங்களிலே இருந்து பல கோயில்களிலே இருந்து அவைகள் இன்றைக்கு கொஞ்சம் அருகி இருக்கிற சூழலில் இங்கே பாரம்பரியமாக அந்த மரபை பேணப்படுவதை பார்க்கிறோம். கேரளா போன்ற இடங்களில் அந்த மரபு இன்றைக்கு மிருக்கமாக பேணப்படுகிறது. அதுபோல நல்லூர் கந்த சுவாமி கோயிலும் இந்த பலி சாதிக்கப்படுவது நித்திய பலி, நித்திய ஹோமம், அதாவது நித்யாக்னிகாரியம், அதுபோல் நித்யோத்சவம், பள்ளியறை பூஜை, இப்படி மரபு சார்ந்த அந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் தொடர்ச்சியாக நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது பெருமானுடைய ஒரு சிறப்பாக நாங்கள் கருதலாம். அப்படியாக தினம் பல அறியாத பல விஷயங்கள் இந்த காணொலி வாயிலாக மயிரகதி குருக்கள் விளக்கி கொண்டிருக்குது. அப்படியாகத்தான் இன்றைய நாளில் இந்த யானையில் வந்திருக்கக்கூடிய விஷயம், அதோடு இன்னும் பல நல்லூரானுடைய இந்த சிறப்புகள் எல்லாமே பேசப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொலியில் இன்னும் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. தொடர்ந்து காணொலியை பார்க்குறார்கள் பல விஷயங்களை நல்லூரான் தொடர்பாக அறிந்து கொள்வீர்கள். அப்படியாக இனி நாங்கள் பார்க்கக்கூடியது திருவாசகம். பிரசன்னா குருக்களால் சேர்க்கப்படக்கூடிய திருவாசகத்தை ஒளிபரப்புங்கள் தம்பி என பலரும் கேட்டிருந்தீர்கள். அப்படியாக இனி வரக்கூடிய காணொலியில் நேற்று நாளும் பதிவேற்றிருந்தேன். இன்றைய நாளில் இருந்து இனி தொடர்ச்சியாக அந்த திருவாசகமும் பதிவேற்றப்படும். நீங்கள் இப்பொழுது அங்கே திருவாசகம் கேட்கலாம். மானுடராய் தேவராய்
மலையாய் ஆனையாய் பீடமாய் யானை பிறப்பாய் யானை போல் பிறப்பாய் யானையே பிறப்பாடவும் கீழமாய் புழுவாதல் புல்லாடி பூடாய் புழுவாய் மரமாடி பல்மிருவமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் வல்லகுடராய் முனிவராய் தேவராய் இக்காவல் வெள்ளவத்துள் எல்லாம் சுரக்கும் பிறந்து இறந்து இறந்து இறந்தே நம்பெருமானே இறந்து 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 இறந்தே ஊரையும் நின்று உருப்பி என் வினையை ஓட்டுவந்து என் வினை பயனை அறுத்து என்னையும் தன் கொழும்பின் கொண்டரும் தன்னுடைய பணிக்காரே என்னை படைத்து தன்னுடைய பணி செய்வதற்காகவே என்னை படைத்து எனக்கு அருள்கின்ற எம்பெருமானை அவன் பாரங்களை அவன் அருமையாக அங்கே திருவாசகமும் திருவாசகத்துக்குரிய பொருள் விளக்கமையும் அந்த இடத்தில் பிரசன்னா குருக்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். தினந்தோறும் பலரும் ஆவலுடன் கேட்கிறார்கள். இந்த விஷயத்தை பிரசன்னா குருக்களின் குரலால் அந்த தெளிவுபடுத்தலையும் கேட்கணும் என ஆவலாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மனதுக்கு அவ்வளத்துக்கு சந்தோஷமாகவும் ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்போவும் அந்த இறை பக்தியோட இறை சிந்தனையோட கலந்து பயணிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் என்று நினைக்கல சந்தோஷமாக இருக்குது. அப்படித்தான் இன்றைய நாளையும் இந்த திருவாசகம் தொடர்பான விஷயங்களையும் பதிவு செய்திருக்கிறேன். சுவாமி மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்கள். யானை வாகனத்தில் கம்பீரமாக எழுந்தருளி வந்த சுவாமி மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்கிறார். நாளைய தினம் சிறப்பாக நீங்கள்
இவ்வளவு நாட்களாக பார்க்காத சுவாமி நாளைய நாளில் வெளியில் வருவார். எங்களுடைய முத்துக்குமார சுவாமியார் வள்ளி தெய்வானை சமேதராக நாளைய நாளில் அருட்காட்சி பெரும் காட்சி தருவார். அவர் பேரழகாக இருப்பார். அவருடைய அழகை வர்ணிக்கவே முடியாது. நாளை நாளில் அவருடைய அந்த தரிசனத்தை வந்து நாங்கள் சிறப்பாக மாலை வேளையில் மஞ்சத்தில் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாமே பார்க்கலாம். அதோட காலையில் வந்து சுவாமி கைலாச வாகனம் ஆலயத்திற்குள்ளே எழுந்தருள்வார். மாலையில் மஞ்சத்தில் வெளிவீதி வந்து அலங்கரிப்பார். அப்படியாக இப்பொழுது அங்கே தீபாராதனை காண்பிக்கக்கூடிய காட்சி. அப்படியாக இன்றைக்கு 9ஆம் நாளையும் சுவாமி வெளிவீதி விலம் வந்து அருட்காட்சி கொடுத்து பக்தர்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு மீளவும் கம்பீரமாக ஆலயத்துக்குள்ளே செல்கிறார். அந்த காட்சியில் பாருங்க. மீளவும் நாளை இணைந்து கொள்வோம்.